வந்து ஊசி போட்டு அதுக்கு ஒன்று சொன்னேன். என்ன அப்ப நெய் செண்பக மகாராஜன் மகளாக இருக்கக்கூடிய ஸ்ரீதேவியாகப்பட்டது யாரையோ கடத்தி சென்று விட்டார்கள். அவர் கண்டுபிடித்து தருபவர்களுக்கு நாட்டில் நாடும் கொடுக்கப்படும். பாதி மகளையும் திருமணம் செய்து கொடுக்கப்படும். இதே நிருபம். அவனை 55 தேசம் சென்று கொண்டே இருக்கிறது. கேளுங்கள் சபையர்களே, கதை எப்படி இருக்க? இது இந்த கதை இப்படி இருக்க. காசிபுரி பட்டணத்தை ஆட்சி செய்து வரக்கூடிய சுந்தீரன் சபை நாடி வருகின்ற மகாராஜன்
திருப்பு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க தெரியல நான் இது அடிச்சு ஆற வேஷம். இது என் நாடு. நான் வச்சதான் சட்டம். நாட்டெல்லாம் பொம்மைட்டு அனுப்ப போறாங்க. நடக்கட்டும். ஆமா. என் நாடுக்கு சம்மதம் நன்னாடு விழுப்புரத்தாண்டு இருக்கு. நன்னாடு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாடகம் வந்தோம். நன்னாடு பொன்னாடு கோவத்தாண்டு இருக்குது. ஊரா மோலாட்சி சொல்லி ஓ நாங்க தான் வந்து ஊரா வந்து சோத்துக்கு மோலாட்சி நீங்க அவர் டிபிகாரன் நேரத்தால வீட்டுல வந்து சாப்பாடு இப்படி கேரி நன்னாடு அப்படின்னு சொன்னா நல்ல நாடுன்னு அர்த்தம். நல்ல நாடு என்று முதல்ல சொல்லியிருந்தா முதல்ல சொல்லியிருந்தா நாங்க ஏன் பேசுறோம்? அப்பே வளர்த்த பேரும் நாடா இருக்க முடியாது. என்னுடைய நாடு நமது இந்திய தேசத்துல புண்ணிய நாடுன்னு சொல்லலாம். ஆமாங்க. அது என்ன? காசிபுரி பட்டணம். ஆசி இல்லாத பட்டணம். ஆமா. அது பேரே சொல்லாத. காசிபுரி அது பேர் சொன்னாலும் எனக்கு பிடிக்காது. காசிபுரி பட்டணம். என் நாடா இருக்கும்படியான காசிபுரி பட்டினம். இந்த காசிபுரி பட்டணத்துல ஒரு புண்ணியம் கிடைக்குதுன்னு சொன்னா அது எப்படி கிடைக்கும்? கங்கை நதி தவழ்கின்ற இடம் காசி. காசியிலே கங்கை தவழ்கிறது. அங்க சென்றால் அந்த காசி கங்கா நதிக்கரை ஓரத்திலே யாரோ கடவுளாம். போனா போது நான் ஒரு கோயில மட்டும் விட்டு வச்சுக்கிறேன். ஆமா. ஏன்னு கேளு. நாட்டு மக்கள் எல்லாம் ஆமா கங்கையிலே நீராடி சாமி கும்பிடணும் அப்படின்னு வருவாங்க. ஆமா. அவங்க ஏமாற்றத்திற்கு ஆளாக கூடாது அப்படின்னு அந்த ஒரு கோயில போனா போதுன்னு விட்டு வச்சுக்கிறோம். நாட்டுல அந்த ஒரு கோயிலை மட்டும் விட்டு வச்சுக்கிறோம். அவர் யாரு அங்க இருந்து அருள் கொடுக்குறவரு? அங்க இருக்கிறவர் யாரு? கடவுள காசி விஸ்வநாதரா அவரு. ஓ காசி விஸ்வநாதர் ஆலயம். அவருக்கு ஜோடி யாரு? இருக்கா? விசாலாட்சியம். இந்த சாமி பேரை சொல்லும் போது எனக்கு பத்தி எரியும் பாரு. யாரோ படி அளக்குறானா? கைல மலையில உட்கார்ந்து இருக்கிறானா? ஆமா கைலாய மலையில உட்கார்ந்து இருக்கிறான். அவருக்கு 2 பொண்டாட்டியும். ஓஹோ 2 மனைவி. சாமிக்கு பூரா குடுத்து வச்சதுங்க. இருக்கிறது சுடுகாடு. கையில வச்சுக்கிறது ஓடு. திருவோடு. காதுல போறது தோடு. அதுக்கப்புறம் நெத்தில என்ன 3 கோடுங்க. நெத்தில 3 கோடு. பரவாயில்ல தப்பிச்சுதான். அது இல்ல அவன் சொல்றது வேற. அதுல கஞ்சில கணக்கு கிடையாது. ஆமா 3 சொல்லி இருக்கிறேன்னா அவரு வாகனம் மாடு. ஆமாங்க மாடு. அவரு கடவுளா இருந்த எல்லோருக்கும் கொடுப்பது முக்தி வீடா. முக்தி மோட்ச வீடு.
முக்தி வீடு. அடிச்சுன்னா அடிக்காத முன்ன பல்லு கீழே விழுந்துடும். முக்தி வீடு. 5 டூக்கு சொந்தக்காரன் அவரு. ஓ டு 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 டு. அவர் பெத்தார பிள்ளைங்க. பிள்ளைகள் யார் யாருங்க? சப்பானி காலு, சப்பானி கால், தொந்தி வயிறு, தொந்தி வயிறு, யானை போன்ற முகம், யானை போன்ற முகம், யானை போன்ற காது, யானை போன்ற காது, ஆ யானை போன்ற முகம். அவருக்கு அதாவது 5 கரமா அவருக்கு. 5 கரம். அவரு கேட்டுட்டு நாடி கிடையாது. ஆமா வயிற்று பூச்சிக்கு நடக்கிறாரு. பூச்சி நடக்கிறாரு. அவருக்கு 3 பொண்டாட்டியம். ஐயோ ஐயோ. அப்பாவுக்கு 2 புள்ளைக்கு 3. அவருக்கு 3 பொண்டாட்டியம். ஆமாங்க. இன்னொருத்தர் இருக்கிறாரு சின்னவரு. ஆமா யாரு அவரு? தெலங்கா கட்சிங்க. ஒழுங்கா கேட்ட கேளுக்கு பதில் சொல்லணும். சின்னவர் எல்லாம் வர்றவங்க எல்லாம் ஒன்னு அடிக்கிறாங்களா, நான் அடிச்சு ஆட வேண்டிய வேஷம் இது. மாமா நாங்க அடிக்காதீங்க. புரியுதா? வாஜார் அடிக்கிறீங்க, நீங்க அடிக்காதீங்க. ஐயா வாஜார் இருந்தா அடிக்க கூடாதா? என்னங்க பின்ன வாஜார் காட்சி கொடுத்தா வாங்க மாட்டீங்களா? அதே அளவு விடுறான். அது கீழ கட்டல தோண்டி எடுத்துட்டாங்க. இன்னொருத்தர் இருக்காரு. அவருக்கு சின்னவரா. சின்னவர். அவரு வேலர். வேலர். என்னங்க மொட்டையா வேலர் இருக்கீங்க? வடி வேலரா. அப்படி சொல்லுங்க. வடிவேலர். வடிவேலன். சூரபத்மன். சூரபத்மன். சிங்கம்பகன், தாரகன், தாரகன், அசமைக்கு, பானுகோபன் போன்ற அரக்கர்களை அவங்க அம்மா கொடுத்த வேளால அவங்கள வேலை செய்தாராம். வேலை செய்தாராம். அதற்கு மெச்சுதல் ஆகி அந்த உலகத்திலே வாழ்கின்ற இந்திரன் தேவ குஞ்சரி என்ற தேவானைய கல்யாணம் பண்ணி வச்சான். தெய்வாலயம். அவன் ஒரு வழிவிட்ட பையன். ஊரா பேரும் உதவி தோந்தா. அதாடா போச்சா. இந்த ஊரா கலகம் பண்ணி இருக்கிறானா? கலகம் பண்ணி வராரா ஊரா? யாரு அவரு? யாரு அவரு? நாரத சுவாமி. சுவாமி நாரதர். சுவாமி நாரதர். அவரு சாமி அவரு. ஆமாங்க. அவரு கலகக்காரரா. அவரு என்ன செய்தாரு? பள்ளிக்கிட்ட போய் எவ்வளவோ பேசி சமாதானப்படுத்தி அந்த அம்மா என்ன நினைச்சிட்டாங்க, ஏதாவது இவர்கிட்ட நாம கொஞ்சம் கோபமா பேசினாதான் சீக்கிரம் போய் அந்த முருகரு கிட்ட சொல்லுவாரு. யாரு அவரு? முருகர். முருகர் சொல்லுவாரு சீக்கிரமா வந்து கல்யாணம் செய்துட்டு போவோம் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரு எண்ணம். யாருக்கு? தெய்வானிக்கு, வள்ளிக்கு. தெய்வான கல்யாணம் தான் தேவலோகத்துல முடிஞ்சு போயிட்டாங்க. வேலை முடிஞ்சது கீழே நடக்குது. இப்ப குழம்பி போயிருக்கிறான் சாமியாவா. வள்ளிக்கு திருச்செந்தூர் பக்கமா திருத்தணி பக்கத்துல சித்தூர் என்ற கிராமம். ஆந்திரா பாட்டு போட்டுக்கிறாரு. அவங்க என்ன ஜாதி தெரியுமா? தெரியாதங்க. வேடுவர். வேடுவர்கள். நம்பிராஜன். நம்பி நங்கை. அவங்க அந்த வள்ளிக்கு அப்பா அம்மாவுக்கு கேள்வி போட்டியா? நான் எங்க போட்டேன்? நான் கேட்டாதாங்க கேள்விப்பட்டதில்லை. இப்பதான் கேள்விப்பட்டேன். அவர்களுக்கு பிறந்தது இந்த வள்ளி நாயகம். அது எப்படி பிறந்தது? வளர்ப்பு மகள். சுயமா பெத்துக்கலாம். வளர்ப்பு மகள். அது எப்படின்னு கேட்டா, அது எப்படின்னா சொல்ல வர முடியா? சங்க இலக்கிய தமிழ்ல குதிரைன்னு பேரு. குதிரை. அசுவனா குதிரை. அசுவனும் தெரியும். பரினா குதிரை. பரின்னு தெரியும். இப்படி தமிழ் வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் 11 விளக்கங்கள். ஆமாங்க. ஆனா ஒரு சில வார்த்தைக்கு 100க்கும் மேல விளக்கங்கள் இருக்குது இல்லையா? வார்த்தை ஒண்ணுதான், அர்த்தம் பலவாரா இருக்கு. ஆமா, பலவாறு இல்ல, பேர் வேற வரும், ஆனா ஒரே பொருள் தான் குறிக்கும். பரினா குதிரை, அசுவனா குதிரை, ஆயானா குதிரை, அப்படிதான் ஒரே அர்த்தம் பல வார்த்தைகள். அப்படி அந்த அயக்கிரீவன் என்று சொல்லக்கூடிய அரக்க குலத்தை சேர்ந்தவன் தேவர்களை எல்லாம் துன்புறுத்தி வந்தான். ஆமாங்க. துன்புறுத்தி வரும்போது தேவர் எல்லாம் போய் பிரம்மா கிட்ட சொல்றாங்க. ஆமாங்க. பிரம்மா கைலாய இட்டு போனாங்க. சிவன் வைகுண்டம் இட்டு போனாங்க. இங்க இருந்து இவங்க போறதுக்குள்ள அங்கே நடந்த ஒரு நிகழ்வு லட்சுமி அம்மாவும் பகவான் நாராயணனும்
ரெண்டு பேரும் பாச்சிகை ஆடிங்கிறாங்க. பாச்சிகை ஆடிக்கொண்டு வைகுண்டத்துல. ஆமா. பகவானுக்கு வெற்றியா இருக்குது. ஆமாங்க. லட்சுமி முகம் ஆத்திரம் எல்லாம் கோபம் தோத்துலே இருக்கிறமே. ஆத்திரம் நெருப்பு கனல் பறக்குதான். கடல் பறக்கிறது. அப்ப நான் பகவான் நாராயணன் என்ன நினைச்சாராம், அதாவது எப்படின்னு கேட்டா, அழகிலே திருமகளா என்று போற்றப்படுகின்ற இந்த லட்சுமியின் முகமோ இப்படி இருக்கிறது அப்படின்னு நினைச்சாராம். ஆமா. உடனே நினைச்சு சிரிச்சாராம் பகவான். சிரிச்ச உடனே லட்சுமிக்கு கோபம் பிரவேசித்தது. சிரிப்பு எங்க இருக்கும்? சிரிப்பு உதட்டுல தான் தெரியும். அந்த உதடு முகத்தில் இருக்கிறது. அந்த முகம் தலைக்குள் ஐக்கியமா இருக்கிறது. என்னை பார்த்து நகைத்த இந்த முகம் கழுத்தோடு அற்று விழ கடவுது அப்படின்னு சாபம் கொடுத்தாங்க லட்சுமி அம்மா. இத பகவானுக்கு தெரிஞ்சு போச்சு. பெரிய ஆளா போச்சு. இன்னும் பறந்து தூங்கி கிடக்குறீங்க. தெரிஞ்ச உடனே சரி இதுவும் ஒரு நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே லட்சுமி எழுந்தாங்க. வைகுண்டத்தை விட்டு கிளம்பி இப்ப சொன்ன சித்தூர் அங்க போய் வள்ளி கொடி எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க பாரு. வள்ளி கொடி எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. அந்த கொல்லில உட்கார்ந்துட்டாங்க தவத்துல. எந்த உருவத்தோடு? காமதேனு உருவத்தோடு. முகம் மற்றும் பெண் முகம். உருவம் எல்லாம் பசு உடல் பெண் முகம். காமதேனு உங்களும் ஓவியத்துல பாத்துருப்பாங்க. ஆமாங்க. அந்த அம்மா தான் காமதேனு. உடனே பகவான் என்ன பண்ண தேடிக்கின்னு வந்த உடனே பார்த்தா லட்சுமின்னு கூப்பிட்டாங்க. அந்த அம்மா கண்ண திறக்கல, என்ன ஏதுன்னு கேட்கவில்லை. உடனே இவரு கோபம். இவங்கதான் உட்காந்து தாவம் பண்ணுவாங்க, நாம உட்காந்து தாவம் பண்ண மாட்டோமா அப்படின்னு இவனும் கண் மூடி நிச்சயில உட்காந்து விட்டார். அப்படி உட்கார்றதுக்கு முன்ன இந்த லட்சுமி முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தார். யாரு? இந்த பகவான். அவருக்கு விந்தானது வெளிப்பட்டு வள்ளி செடி மேல விழுந்து போச்சு. அத ஒரு மான் ஓடி வந்து அந்த இலைய சாப்பிட்டு விட்டது விந்தோட. 3.25 நாழிகைக்குள்ள அங்கே ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டது. அந்த முகத்தை பார்த்தது, இது நம்ம வயசுல பிறந்த புள்ளியா இருந்தா நம்ம முகம் மாதிரி இருக்கும், இது வேற என்னமோ தெரியல அப்படின்னு பயந்து அது விட்டு ஓடி போச்சு. அந்த மான் விட்டுட்டு ஓடி போச்சு. விட்டு ஓடி போச்சா அந்த வழியா நம்பிராஜன் அந்த வழியா வேட்டையாட வர்றார். அப்போ இந்த குழந்தை அழும் சத்தம் கேட்டு அந்த குழந்தைய போய் வளர்க்கிறார். அந்த பிள்ளைதான் வள்ளி நாயகம். அந்த வேடுவை பண்ண கல்யாணம் செய்யறதுக்காக இவரு வேடுவனா போறாரு. முருகர். யாரு? முருகர். அப்படி போனா அதன் பிறகு அந்த அம்மா கொஞ்சம் வெகுவாவே இருக்கிறாங்க. வேண்டான்ற மாதிரி. எப்போ வேண்டாம் சொல்றாங்களோ அப்பவே அதற்கு வேண்டும் என்ற பொருள் மனசுக்குள்ள வேண்டும் என்று பொருள். அதனால சரின்னு சொல்லிட்டு இப்படி விநாயகர் பெருமானை நினைந்தார். விநாயகர் என்ன பண்ணாரு? யானை வடி வச்சுட்டாங்க. போன உடனே அதுக்கு முன்ன எவ்வளவு கதை. கழுவனா போனது, தேன் அவங்க சாட்டுறது, அப்புறம் என்ன கட்டிக்கிறான்னு கேட்டது, இதெல்லாம் அங்க நடந்த கதை. அதன் பிறகு இவர் யானையா போன உடனே அதுக்கப்புறம் அந்த அம்மா இந்த யானையை பார்த்துட்டு பயந்து ஓட ஆரம்பிச்சாங்க. அப்பெல்லாம் அங்க முருகர் எப்படி இருக்கிறாரு? அதாவது படுத்த பழம் கிழ வடிவத்துல இருக்கிறார். வயோதிகரா இருக்கிறார். இப்படி வடிவத்துல முதிர்ந்த வயதுல இருக்கின்ற பொழுது இந்த வள்ளிநாயகம் அவர் மேல போய் விழுந்து தாத்தா என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. சரி நான் உன்னை காப்பாத்துறேன், கல்யாணம் பண்ணிக்கிறியா? திமிரு உனக்கு இன்னும் போகல பத்தியா இந்த வயசுல அப்படின்னு அந்த அம்மா கேட்டாங்க. சரி வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு சரி ஒரு வார்த்தை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே இவரு ஒரு கையை காமிச்சாரு. அவங்க விநாயகர் பெருமானாச்சா தம்பி சொல்றாங்க சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் செய்யறதுக்கு என்ன தாத்தா வீடு போன்னு சொல்லுது, காடு வாங்குது. இந்த நேரத்துல கல்யாணம் கேக்குறீங்க. அதுக்கப்புறம் முருகர் உருவத்தை எடுத்தார். அவரு கேட்டு அவருக்கு 2 பொண்டாட்டி. இதெல்லாம் எப்படி சாமி நினைச்சு கும்பிடுறீங்க நீங்க? போற இடம் பூரா 2 3 இருக்குது. இந்த மாநில மக்கள் ஒண்ணு காட்டுறதுக்கே நட்சத்திரம் பொறுத்த இல்ல. இவரு 2 அவரு விநாயகர் தெரியுமா? விநாயகர் இன்னும் நிறைய பேர் ஒரு சிலருக்கு தெரியுது. ஒரு சிலர் இன்னும் விநாயகருக்கு கல்யாணமே ஆகல நினைச்சீங்க. 3 கல்யாணம் செய்திருக்கிறாரு விநாயகர். ஏங்கப்பா பிச்சி புச்சின 2 பொண்ணு, வல்லபைன்னு ஒரு பொண்ணு. வல்லபை அதேங்கப்பா 3 கல்யாணம். இப்படி எல்லாம் அவங்க எல்லாம் இப்படி எல்லாம் பண்றாங்க. இப்படி இருந்தாலும் அவர்களை போல யாரை போல? அவர்கள் தேவர்களை போல நாம் நடக்க கூடாது.
கூடாது அப்படின்னு கல்யாணமே வேண்டான்னு விட்டுட்டான். ரைட்டு. உத்தமனா வாழ்ந்து வர யாரு நீ? நானா? போ பார்த்தா தானே தெரியும் அந்த உனக்கு. கல்யாணமே வேண்டாம். கல்யாணம் என் பேரை சொல்லிடுறேன். என்னுடைய நாடு காசிபுரிப்பட்டினம். காசிபுரிப்பட்டினம். என்னுடைய பெயர் சுந்தர மகாராஜன். சுந்தர மகாராஜன். சுந்தரன் சுந்தரம் மகாராஜன். மகாராஜன். ஏங்க அப்பா, சுந்தரம் என்றால் அழகு. ஆமா, அழகான மகாராஜா. நீ கூட ஒரு அழகு பறிச்சுக்கிறேன். நான் நிறைய குடிச்சுக்கிறேங்க. தெரியுமா? ஆனா இந்த கதையின் பிரகாரம் கிரேதா திரேதா தோபரை கலி கிரேதா யுகத்தில் இரணிய சம்மாரம், திரேதா யுகத்தில் ராவண சம்மாரம், தோபர யுகத்தில் மகாபாரத காவியம், கலி யுகத்தில் நடந்தது கந்த புராணம் இல்லையா? ஆமாங்க. இப்ப நடந்து வருது இந்த கதை முறைப்படி கலியுகம். இந்த கலியுகத்துல இந்த சுந்தர நாயக நான் என்ன செய்தேன், எப்படி படிச்சீங்க? ஆண் பிள்ளை ஒரு நாட்டுக்கு அரசனாக வர வேண்டுமே என்றால் ஆய கலைகள் 64 தெரிந்திருக்க வேண்டும். ஆயர்கலை 64 கற்றறிந்திருக்க வேண்டும். என்னடா ஆயா காலன்றான். டேய் நல்ல நேரம். ஆமாங்க. 64 கலை. ஆய கலைகள் 64 ஒரு அரசனாக வர வேண்டும் என்றால் ஆய கலை 64 கற்றிருக்க வேண்டும். யாரா? இமயமலையில இருக்கிறாரா? ஆமாங்க. சிவபெருமான். ஆமாங்க, சிவபெருமான். அவரு இந்த ஆய கலை 64 ஒரு கலை பரதக்கலை. அந்த பரதக்கலைய சிதம்பரத்துல 2 பேரும் வனக்காளி என்று சொல்லக்கூடிய காளியும் சிவனும் பொன்னம்பல மேடை வைத்து ஆமாங்க போட்டி போட்டு ஆடுவாங்க. அப்படி ஆடும்பொழுது கடை முடியல. யாரப்ப சொன்ன வைகுந்த வாசன். யாரு வைகுந்த வாசன்? வைகுந்த வாசன். நமோ நாராயணன் எம்பெருமான். என் வாயில வரமாட்டாங்க ஒன்னு சொல்ல சொன்னான். ஆமாங்க. வைகுந்த வாசன் நமோ நாராயணன் எம்பெருமான் கிருஷ்ணன் செய்கை காட்டினாராம். ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோனே, காரியத்தில் கண்வையுமே தாண்டவ கோனே அப்படின்னு வலது கால் கீழூன்றி இடது கால் மேல் தூக்கி செய்கை காட்டினாராம். அந்த செய்கை பார்த்து அதே மாதிரி சிவபெருமான் ஆடினாராம். உடனே இந்த அம்மா பார்த்தாங்க, ஆண்கள் கால் தூக்கி ஆடலாம், பெண்கள் கால் தூக்கி ஆடக்கூடாது, மானம் போயிடுமே, அபிமானம் அடிச்சிடுமே. இப்ப மானம் போகத்தக்கதா உங்களுக்கு? நல்லா போயிடுங்க. அப்படி ஆண்கள் கால் தூக்கி ஆடினால் அபிமானம் போடுமே என்று ஆடாமல் நின்று விட்டாங்க. அப்படி நின்றதுனால தோற்று விட்டோம் அப்படி என்று சொல்லி மேடை விட்டு இறங்க ஓட ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க ஆரம்பத்துல ஒரு நிபந்தனை பொன்னம்பல மேடை அமைத்து சரியாக பங்கிட்டு ஆளுக்கு ஒரு பாகம் கால் படக்கூடாது, ஒரு பாகத்துல ஒரு பாகம் படக்கூடாது, ஆட்டத்தை நிறுத்தக்கூடாது, மேடை விட்டு இறங்கக்கூடாது. இப்படி அவங்களுக்குள்ள பேசி ஆட்டம் ஆட போகிறார்கள். உடனே நாம தான் ஆடாத நின்றுமன்னு சொல்லிட்டு இறங்கி ஓட ஆரம்பிச்சாங்க. கால்காரங்களுக்கு விளங்கிட்டு ஈசான மூலையில அடைத்தார்கள்.
அடைத்து இப்பொழுது சிதம்பரத்துல அந்த ஆலைவனம் என்ற இடம் தான் சிதம்பரமா மாறியது. ஆமா, அது தில்லை சிதம்பரம் அப்படின்னு பேர் கொடுத்தாங்க. அவங்களுக்கு வீரமாங்காளி என்றும் நடராஜ பெருமான் என்றும் கூத்தரசன் என்றும் தில்லை கோவிந்தன் என்றும் இப்படியாகவே அங்க வழிபட்டு வர்றாங்க. சிதம்பரம் ரகசியம் பழ போன மக்களுக்கு ஒன்னும் தெரியல. ஆமாங்க, கால்புறம் ஓட்டிங்க நிறுத்தியாங்க கூட வாரம் திங்கக்கிழமை போயிட்டு வரான் சுவாமி. அவன் எங்க அந்த சிவபெருமானை பாக்குறதுக்கு அறிவில்லாதவன். என்னுடைய காவலில இருந்து எப்ப போய் வர நீ? அவனை விட்டு வைக்கலாமா நீ? கூட இருந்து கோயிலுக்கு போறான். பக்கத்துல எங்க அத்தை வீடு இருக்குது சாமியே. போய் வா. போ. பக்கத்துல எங்க அத்தை வீடு, அவங்க வீட்டுக்கு போவோம், கோயிலுக்கு போக மாட்டேன் சாமி. சரி, அப்படின்னா போ. கோயிலுக்கு என் கன்னியாத்திர போனா மாட்டேன் சாமி. காலை நறுக்கி விடுவோம். நீங்க தான் எனக்கு கடவுள. நீங்க இருந்தா நான் யாரை போய் கூப்பிட போறேன்? அப்படி சொல்லு. ஏய், அதன் பிறகு அந்த அம்மா இருக்கிறாங்களா வீரமாங்காளி, அந்த அம்மாவுக்கு பிரதி வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 6 இது ராகு காலம். ராகு காலம் இல்லடா, ராகு காலம்னா ராத்திரி நேரம். அந்த ராகு கால பூஜை இன்னும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆட்சியில இருக்கணும். ஒரு ஆள் விடாத சேர்ச்சியா தந்துருங்க. சேவிங் பண்ண போறேன்டா. தீர்றீங்களா? நல்லா அதனால போவான். கோவம் பிரவேசிக்கு அதை போட்டு தீர்றீங்க. அப்படி அவங்க நடந்தாங்க, நடந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த கதை அப்படி சொல்லுவோம். இங்க தபத்துல உட்கார்ந்து இருந்தாரு. ஆமாங்க, நாராயணன் தேவர் எல்லாம் அங்க வந்தாங்க. எப்படி உட்கார்ந்து இருந்தாரு? அவர் வச்சுக்கிற வில்லு சாரங்கம் என்ற வில்லு. அதேங்கப்பா. பிரம்மா 3 வில்லு செஞ்சாரு. 3 வில்லு செய்தார் பிரம்மா. அதாவது எப்படி கேட்டனா, பராசரிசியானவர் தவத்தில் ஆழ்ந்திருந்தார். நீண்ட காலம் ஆழ்ந்திருக்க அவர் மேல புத்து மூடி போச்சு. புத்து மூடி விட்டது. அந்த புத்துல இருந்து ஒரு மூங்கில் வளர்ந்தது. குறைந்தது 5000 ஆண்டு காலமாவது அவர் அங்க தவம் செய்திருப்பார். புத்து பெருசாகி போச்சு. பெருசாகி விட்டது. பெரிதா வளர்ந்து நீண்டு வளர்ந்து சிறப்பான முறையில ஒரு மூங்கில் வளர்ந்தது. அந்த வழியா பிரம்மா வந்தார். உற்றுவாசித்து பார்த்தார். ஓ, அந்த மூங்கில் எப்படி இருக்குது? பல 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 பலன்னு அதுல ஒரு காந்த ஒளி வீசுது. அடேங்கப்பா. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு ஞானத்தால் ஆழ்ந்து பார்த்த உடனே அப்போ இது உள்ள பராசரிசியானவர் தவம் செய்திருக்கிறார். இந்த அவருடைய தவ வலிமையினால இந்த மூங்கிலும் வலிமை பெற்று இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அடிபாகத்தை ஒரு துண்டு நறுக்கி எடுத்து அதை வில்லாக செய்து விநாயகன்னு பேர் வச்சு சிவன் கிட்ட கொடுத்தாங்களாம். அதேங்கப்பா இல்லையா? இந்த நடுபாகத்தை வெட்டி அத ஒரு வில்லா செய்து அதற்கு சாரங்கன்னு பேர் வைத்து யாரும் சொன்ன. இப்ப யாரு வைகுந்த வாசம் நாராயணன் அவர்கிட்ட கொடுத்தாங்களாம். ரெண்டாவது அந்த முனை இருக்குதா, அந்த வில்ல செய்து 100 ஆண்டு காலம் அவர் வச்சிருந்து அதுக்கப்புறம் 500 ஆண்டு காலம் அவர் வச்சிருந்து இந்திரன் கிட்ட கொடுத்தாங்களாம். அவரு 150 ஆண்டு வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் வாயு அவரு 150 ஆண்டு வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் வருணன் அவரு 500 ஆண்டு காலம் வச்சிருந்தாரு. கடைசியில அந்த வில்லு எங்க போய் நின்னுதுன்னு சொன்னா அக்கினி தேவங்கிட்ட ஒரே நிமிடம் 60 வினாடிகள் ஒரே நிமிடம் தான். அது ஏன்னா இது மகாபாரதம் பாக்குற மேடை. இவங்க எல்லாம் பாத்துருப்பாங்க இல்லையா? காலத்தின் விதிவசத்தால் ஒரு 10 ஆண்டு 4 ஆண்டு 3 ஆண்டு 5 ஆண்டு தெரியல. இந்த பாரதம் நடக்கல. இந்த வருஷம் சிறப்பாக மழை பொழிந்து எல்லாமே நல்லா விளைஞ்சா அடுத்த வருஷம் திருவிழா செய்யற மாதிரி பொதுமக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் இல்லையா? அதனால கண்டிப்பா இந்த வருஷம் நல்ல மழை பொழியும், நல்ல எல்லாமே விளையும். சிறப்பாகவே இந்த அம்மனுக்கு உண்டான திருவிழா நடக்கும். அமர்க்கலமா நடக்கும். அப்படி அந்த முனைப்பகுதி எடுத்து ஒரு வில்லு செய்து கடைசியில யார்கிட்ட வந்தது? அக்கினி தேவன்கிட்ட வந்தது. எப்போ வந்தது? அர்ஜுனா காண்டாவன தகனம் செய்யும் பொழுது அவர் வைகுந்த வாசன் யாரோ சொன்னி அவரு வாங்கி அக்கினி தேவன்கிட்ட இருந்து வாங்கி அர்ஜுனன் கொடுத்தாரு. அந்த வில்லுக்கு பேரு காண்டிபம். அதனால அர்ஜுனனுக்கு ஒரு பெயர் காண்டிபன்.
இப்படி இருந்ததா ஆமாங்க அதை விடு அத ஒரு பக்கம் தள்ளு தவத்துல உட்கார்ந்திருந்தாரு இல்லையா ஆமா தேவரெல்லாம் அங்க வந்தாங்க ஆமா அந்த சாரங்க என்ற வில்ல இல்ல அந்த வில்லுன்னு கதை வந்ததுக்கு எங்க போய் வந்து யார் பாருங்க அந்த சாரங்க என்ற வில்ல இல்ல கீழே ஊன்றி ஒரு பகுதியை கீழே ஊன்றி மறு பகுதியை முகக்கட்டையில் வைத்து கண்ணை மூடி தவம் பண்ணிட்டார் தாவம் செய்கிறார் செய்து கொண்டிருக்கிறார் தேவரெல்லாம் பார்த்தாங்க ஐயோ சாமி தவத்துல உட்கார்ந்து இருக்காங்க ஆந்து விட்டாலும் சபத்துல நம்ம எழுப்ப முடியாது ஆமா எழுப்பினா குற்றமாகுமே அப்படி சொன்ன உடனே